ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் வருகின்ற அட்சய திருதியை அன்னைக்கு வீடுகளில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை செய்முறை விளக்கத்தோடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சித்திரை மாத வளர்பிறை அமாவாசையிலிருந்து 3வது நாளை தான் நம்ம அக்ஷய திருதியையாக வழிபாடு செஞ்சுட்டு வரோம். இப்போ சமீப காலமாக நம்ம அக்ஷய திருதியை வழிபாடு செஞ்சுட்டு வரோம். ஆனால் இந்து தர்மத்தில் புராணங்களில் அட்சய திருதியை அன்னைக்கு பல்வேறு நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதனால் நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் அட்சய திருதியையோட முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். குசேலர் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு செல்வ வளத்தை கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் தான். அதே மாதிரியே புனித நதியான கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த நாளும் இந்த அட்சய திருதியை நாள் தான். திருமாலின் ஒரு அவதாரமான பரசுராமர் பிறந்ததும் இந்த திருநாள் தான். அதே மாதிரியே வேதவியாசர் மகாபாரத இதிகாசத்தை எழுதியதும் இந்த திருநாள் தான். மகாபாரதத்தில் பாஞ்சாலியின் துயில் உரிக்கப்பட்ட திருநாளும் இந்த நாள் தான். அவங்க காட்டில் போய் கஷ்டப்படும் போது, உணவுகள் இல்லாமல் வருத்தப்படும் போது கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை அருளிய நன்னாளும் இந்த திருநாள். ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரத்தை அருளிய நன்னாளும் இந்த புனித நாள்தான். காசியில் வாசம் கொண்டிருக்கும் அன்னபூரணியிடம் சிவபெருமான் உணவை பெற்றுக்கொண்ட நன்னாளும் இந்த அட்சய திருதியை நாள் தான். இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த அட்சய திருதியை நன்னாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் வெற்றியே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். வீடு கட்டலாம், வீடு நம்ம பால் காய்ச்சலாம், குடி போகலாம், வாகனங்கள் வாங்கிறது, நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி எல்லாமே இந்த திருநாள் அன்னைக்கு செய்யலாம். தொழில் தொடங்கிறது, வணிகம் சம்மந்தப்பட்ட செயல்கள் எல்லாமே செய்யறதுக்கு இது உகந்த நாள். இந்த அட்சய திருதியை திருநாள் அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 2 பேருக்காவது உணவுகளை தானம் வழங்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு, குசேலர் கஷ்டப்பட்ட போதும் அதே மாதிரியே பாண்டவர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்ட போதும் கிருஷ்ண பரமாத்மா உணவுகளை அருளி அவங்களுக்கு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே மாதிரியே நம்மளும் இந்த தினத்தில் தானம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையும் வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த திருநாள் அன்னைக்கு 2 மங்கள பொருட்களை நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு. அந்த 2 மங்கள பொருட்களை காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வீட்டில் இருக்க குடும்ப தலைவியான மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுற பெண்களாகிய நம்ம போய் நம்ம கையால் வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அட்சய திருதியை நாளின் சிறப்புகள் பற்றியும் அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பற்றியும் பார்த்தாச்சு. அட்சய திருதியை எண்ணெய் வழிபடக்கூடிய நேரம் என்ன, வழிபாட்டு முறைகள் என்னென்ன, நெய்வேத்தியங்கள், படிக்க வேண்டிய பதிகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த அட்சய திருதியை என்னைக்கு வருது அப்படின்னா 10ஆம் தேதி வருது. 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப சிறப்பான நாள். அதனோடு சேர்ந்து அட்சய திருதியையும் வர்றது ரொம்ப கூடுதல் பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் தவறாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் வீட்டில் அட்சய திருதியை பூஜை செய்யுங்க. அமாவாசையிலிருந்து 3வது நாள் வரக்கூடிய திருதியை திதியை தான் நம்ம அட்சய திருதியையாக வழிபாடு செய்கிறோம். அன்னைக்கு திருதியை திதி எத்தனை மணிக்கு பிறக்குது அப்படின்னா காலையில் 6:33லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் அது இருக்குது. அதனால் நம்ம காலையில் 6:30 மணிக்கு மேலேருந்து நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால சுக்கிரஹோரையில் நம்ம வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை 6லேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் 10ஆம் தேதி 6:33க்கு தான் திருதியை திதி பிறக்கிறனால நம்ம சுக்கிரஹோரையில் அந்த 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீடுகளில் வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க காலை 9லேருந்து 10 மணியை பயன்படுத்திக்கலாம். இப்போ காலையில் வழிபாடு செய்ய முடியல, மதியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 6 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கூடக்கூடிய நேரங்கள் என்னென்னு பார்த்துறோம். வழிபாட்டு முறைகள் என்னென்னு பார்க்கலாம். அன்னைக்கு நீங்கள்
மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த வெள்ளை நிற பூக்களை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரியே நெய்வேத்தியம் வெள்ளை நிற நெய்வேத்தியங்களை வைக்கிறது ரொம்ப நல்லது. பால் பாயாசம், கற்கண்டு சாதம், வெண்பொங்கல் இந்த மாதிரி வெள்ளை நிற நெய்வேத்தியங்களாக வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால் அது முடியல அப்படின்னா எளிமையான முறையில் வாழைப்பழம், வெற்றிலை பாக்கும் வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே மாதிரியே அன்றைய தினத்தில் நம்ம திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. திருவிளக்குக்கு 108 முறை குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கான நேரமும் அந்த மாலை நேரம் 6 மணிலேருந்து 8 மணிக்கான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு ஒரு விளக்காவது நெய் தீபமாக பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா கோயில்லையும் போயிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு போட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஏன் 10ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம அந்த அக்ஷய திருதியை பூஜையை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா 10ஆம் தேதி காலையில் 6:33க்கு தான் திருதியை திதியே பிறக்குது. திருதியை திதி அப்போ தான் அட்சய திருதியை வழிபாட்டை நம்ம செய்யணும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளால் இந்த வழிபாட்டு முறையை செய்ய முடியாது. அதனால தான் 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வரனால சுக்கிரஹோரையில் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. மாலை நேரத்தில் சுக்கிரஹோரை எப்போ வருது அப்படின்னா 8லேருந்து 9 மணி வரைக்கும் வருது. அதனால் நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறையில் 6லேருந்து 9 மணி வரைக்கும் கூட செஞ்சுக்கலாம். அன்னைக்கு மங்கள பொருட்கள் என்ன வேணுமானாலும் வாங்கலாம். நான் முக்கியமாக குறிப்பாக வாங்கக்கூடிய 2 மங்கள பொருட்கள் கல் உப்பு, மஞ்சத்தூள் சொல்லியிருக்கேன். இந்த 2 பொருட்களை தவிர பருப்பு, பச்சரிசி, குங்குமம், வெல்லம், நாட்டு சர்க்கரை இது மாதிரி உங்களால் என்ன மங்கள பொருட்கள் வாங்கி வைக்க முடியுதோ எல்லா மங்கள பொருட்களையும் வைத்து கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற பூக்களை வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்லியிருந்தேன். அதை தவிர்த்து செந்தாமரை பூ கிடச்சிதுன்னா ரொம்ப சிறப்புங்க. அப்படி கிடச்சிது அப்படின்னா அதையும் அம்பாளுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். வழிபாட்டு முறையை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம மகாலட்சுமியோட 108 போற்றிகள் சொல்லலாம். அதே மாதிரியே கனகதரா சோஸ்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறது வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும் அவங்க வாழ்க்கையில் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறணும், முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நானும் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.